முதல்ல விஜயோட பிறந்தநாள் அப்படிங்கிறது ரொம்பவும் விமர்சையா தமிழகம் முழுவதும் அவருடைய தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களால கொண்டாடப்பட்டு வந்தாலும், அவர் கொஞ்சம் அப்செட்லயே இருந்திருக்காரு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா, ஒரு கேஸ் லீக்கேஜால கிட்டத்தட்ட 5 பெண்கள் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 60 தொழிலாளர்களுக்கும் மேல சிகிச்சை பலனின்றி இப்ப ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பிறந்தநாள் கொண்டாட்டம் அப்படிங்கிறத இன்னைக்கு மொத்தமா தலைமைச் செயலகத்துல ஏற்பாடு செஞ்சிருக்கும்போது, கேக் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவமா கர்ஜித்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் முழுக்க ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்குது. அவருடைய பிறந்த நாளா இருந்தாலும், தனிப்பட்ட எந்த விஷயங்களா இருந்தாலும், அவர் மக்களுக்கும் ஏற்பட்ட ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு முக்கியத்துவம் குடுக்கறது அனைவரையுமே ஒரு திகைப்படைய வச்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். இந்த அளவுக்கு ஒரு தமிழகத்து மேல, மக்கள் மேல, முக்கியமா பெண்கள் மேல அளவு கடந்த மரியாதை, அது மட்டும் இல்லாம உயிரிழப்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் குடுக்கிற ஒரு முதல்வரை யாராலும் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அனைத்து விதமான சிகிச்சைகளும் அங்க துரிதப்படுத்த சொல்லியிருக்காராம். அது மட்டும் இல்லாம அங்க நடந்த அந்த விஷயத்த பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தலைமைச் செயலகத்துல முதல்வர வாழ்த்துறதுக்கு கலெக்டர், அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த சமயத்துல கேக் எடுத்துட்டு வந்த அங்க ஆட்களை கேக்க முதல்ல வெளியே எடுத்துட்டு போங்க, இங்க இதுக்கு மேல எந்த கொண்டாட்டமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்த உடனே ரொம்பவும் கோவமா பேசியிருக்காங்க. எதனால பிறந்தநாள் கொண்டாட்டத்தை நிறுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பின்னணியை பார்க்கும்போது, திருவள்ளுவர் மாவட்டம் பெரியபாளையத்துக்கு அருகே ஒரு இறால் பதப்படுத்தப்பட்ட அந்த தொழிற்சாலையில அமோனியா கசிவு ஏற்பட்டு அங்க 5 பெண்கள் இறந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 60 பேர் ரொம்பவும் சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்களாம். அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளை துரிதப்படுத்துறது மட்டும் இல்லாம அங்க அனைத்து அதிகாரிகளையும் விரைவா போக சொல்லியிருக்காங்க. அங்க கலெக்டர்ல இருந்து முக்கியமான அனைத்து அதிகாரிகளுமே அந்த இடத்துல தான் இருக்கணும். நிலைமை கைப்படுத்துற வரைக்குமே அனைவரும் அங்கதான் இருக்கணும், யாரும் எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முதல்வரே தனிப்பட்ட முறையில கட்டளையிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தினால கிட்டத்தட்ட ஜூன் 21 நடந்த அந்த விஷயத்தினாலதான் அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் கிட்டத்தட்ட தலைமைச் செயலகத்துல நடக்கல அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா 5 உயிர்கள் போயிருக்கு. இந்த நேரத்துல இது சரியா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட அவர் நினைச்சிருந்தா அதை ஒரு விஷயமா பார்க்காம அங்க இருக்கிற அதிகாரிகள் கூட அதை செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். ஆனா போன உயிர்களுக்காக வருத்தப்பட்டு இருக்கிற உயிர்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முனைவா செயல்படுற அந்த வேகம் தான் அனைவருக்கும் பிடிச்சிருக்கு. அதனாலதான் அவர் கட்சி ஆரம்பித்த 2 வருஷங்கள்ல அவர் முதல்வர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை சாதகமா நெட்டிசன்கள் பேசிட்டு வராங்க.